பிரைஸ் லார்ட் கிட்ஸ். பைபிள் வாசிக்கலாமா? வழக்கம் போல உள்ள கொஸ்டின் தான். எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? விளையாடுனீங்களா? ரெஃப்ரெஷ் ஆனீங்களா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குனீங்களா? டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குனீங்கல்ல? மிஸ் இன்னைக்கு உங்களை அடிச்சாங்களா? பாரு, நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வா அப்பெல்லாம் சொன்னாங்களா? சொல்லல. நல்ல பிள்ளை தானே. சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில் கேட்டு நான் கொடுத்தேன் ஆண்டி, ரப்பர் கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆண்டி, இல்ல எனக்கு இந்த இது என்னன்னு தெரியல என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஆண்டி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? நான் இன்னைக்கு அது பண்ணேன், நான் இது பண்ணேன் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஓகே. காஃபி குடிச்சிட்டீங்களா? ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? பைபிள் வாசிக்கலாமா? நேற்று என்ன வாசிச்சோம்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதோட 11ல இருந்து 20வது வசனம் வரை வாசிச்சோம். கரெக்டா? நேற்று 3 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முத கொடுத்த கட்டளை. நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாங்க? அந்த கனியை நீ புசிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தாங்க. கரெக்டா? 2வது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 2வது என்ன சொல்லி கொடுத்தேன்? எப்படி மனுஷனை ஆண்டவர் மண்ணால படைச்சாரோ அதே மாதிரிதான் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் மண்ணால படைச்சாருன்னு சொல்லி கொடுத்தேன். 3வது ஆதாம் எதுக்கு என்னென்ன பேர் வச்சாரோ அதுக்கு இன்னைக்கு பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? 3 விஷயம். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க தானே, நாய்க்கு நாயின்னு பேரை வச்சது யாருடா அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஆதாம் தான் நாய்க்கு நாயின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இன்னைக்கு வாசிக்கலாமா? இன்னைக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம் வரை வாசிக்கப்படும். இன்னைக்கு 2வது அதிகாரத்துல 5 வசனம் தான் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம 3வது அதிகாரத்துக்குள்ள ஜம்ப் ஆயிரும். ஓகேவா? வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. கேட்க மட்டும் கூடாது, வாசிக்கவும் செய்யணும். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தானே, ரெகுலரா ஃபாலோ பண்ணி வாசிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. தொடர்ந்து வாசிங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நாளையில இருந்து எங்க ஆன்டி கூட நீயும் பைபிள் ரீடிங்ல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகமம் அதிகாரம் 3 1 - 5 வரை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு உயிரினங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது பெண்ணை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனியையும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பெண் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்களின் கனிகளை சாப்பிடலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை சாப்பிடவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் பெண்ணை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை சாப்பிடும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சரி, இன்னைக்கு வாசிச்சு முடிச்சிட்டோமா? இன்னைக்கு 2 விஷயம் சொல்லவா? ஒண்ணு, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நடந்த ஆபரேஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பைபிள்ல வாசிச்சோம்ல, ஆண்டவர் ஏசப்பா ஆதாமுக்கு பண்ண ஆபரேஷன் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பண்ண ஆபரேஷன். என்ன பண்ணாங்க? கர்த்தர் ஆதாம நல்லா தூங்க வச்சு அவனோட விலா எலும்பை எடுத்து
அதுல இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெண் கேர்ள், அதாவது என்ன மாதிரி ஒரு கேர்ளை உருவாக்குனாங்க. கரெக்டா? அப்போ உலகத்திலே நடந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்னதுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ஆதாமுக்கு பண்ண ஆபரேஷன் தான் உலகத்திலே நடந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சூப்பர் கூல். ஓகேவா? இப்போ முதல்ல ஆண்டவர் ஆதாம படைச்சாரு. இப்போ ஏவாளையும் படைச்சிட்டாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் இன்னைக்கு 2வது விஷயம் 3வது அதிகாரத்துல சகல காட்டு உயிரினங்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. பாத்தீங்களா? உலகத்துல ஆண்டவர் படைச்ச எல்லா மிருகம், அதாவது சிங்கம், புலி, கரடி, டைனோசர், சுறா மீன், கிளி, வௌவாலு, வேற என்னெல்லாம் இருக்கு, எல்லாத்த காட்டிலும் சர்ப்பம் என்னதான் இருந்துச்சான்? தந்திரம் உள்ளதா இருந்துச்சான். தந்திரம்னா என்னது? நம்ம கூட இங்க பாரு தந்திரக்காரன், இங்க பாரு காரியத்தை முடிச்சுட்டான், சாதிச்சுட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ உலகத்துல ஆண்டவர் படைச்ச எல்லாத்த விட பேட் பாயா பேர்டா இருந்தது என்னது? சர்ப்பம். சர்ப்பம்னா என்னது? பாம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு. ஓகேவா? இன்னைக்கு 2 விஷயம் கத்துக்கிட்டீங்களா? சூப்பர்ல. திரும்ப நாளைக்கு பைபிள் ரீடிங்ல மீட் பண்ணுவோமா? நீங்க வாசிச்சத இத போய் நாளைக்கு உங்க ஸ்கூல்ல யார்கிட்டயாவது போய் ஏய் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டு பேரு ஜினோலின்னு வச்சுக்கோங்க. ஜினோலினை கூப்பிட்டு ஜினோலின் உனக்கு தெரியுமா உலகத்துல நடந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன தெரியுமா? ஏசப்பா ஆதாம தூங்க வச்சு அவர் எலும்பை எடுத்து ஒரு பொண்ணை படைச்சாங்களாம். இதுதான் உலகத்திலே நடந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் கேட்பேன் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்பேன். ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாமா? பாய்.